வட்டமேசை மாநாடு. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 வட்டமேசை மாநாடுகள் நடந்திருக்கும். அதில் ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் வட்டமேசை மாநாடு எப்போ நடந்திருக்குன்னா 1932 நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வட்டமேசை மாநாடு எதுக்காக நடத்துனாங்க அப்படின்னா, இந்த சைமன் குழுவோட அறிக்கை, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம எதிர்த்தோம். சரிங்களா? அதனால இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலமைப்பு சட்டம் வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, அல்லது இந்தியாவுக்கு வந்து அடுத்த லெவல் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்துல காங்கிரஸை வந்து ஆலோசித்து நம்ம என்ன பண்ணலாம் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்துல பாராளுமன்றத்தில் முடிவு பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில இந்தியாவில இருந்து பிரதிநிதிகள் வந்து வர சொல்லுவாங்க. சரிங்களா? அதன் அடிப்படையில் காந்தி போயிருப்பாரு. அதே மாதிரி இந்து மகாசபை, முஸ்லீம் லீக் இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா வர சொல்லியிருப்பாங்க. ஆனா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா முதல் வட்டமேசை மாநாட புறக்கணித்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ யாருமே வந்து கலந்திருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சைமன் குழுவோட அறிக்கை பேஸ் பண்ணி தானே இது பண்ணியிருப்பாங்க. அதனால சைமன் குழுவோட அறிக்கை இதெல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு இவங்க யாரும் கலந்துக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் வட்டமேசை மாநாடு. சரிங்களா? ஸோ முதல் வட்டமேசை மாநாட்டுக்கு தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம்சே மெக்டொனால்டு. சரிங்களா? அவர் தான் தலைமையேற்றிருப்பாரு. ஸோ ஏங்கன்னா அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சட்ட மறுப்பு, அது உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்ட மறுப்பு இயக்கம் தீவிரமாக நடைபெற்றது. சரிங்களா? அதனாலையும் யாருமே கலந்துக்க மாட்டாங்க. சரிங்களா? அதனால காங்கிரஸை வந்து ஆலோசிக்காம ஒரு முடிவை வந்து எடுக்கிறது வந்து சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்துல பாராளுமன்றத்துல முடிவு செய்யறாங்க இந்த வட்டமேசை மாநாட்டுல. அதனால முதல் வட்டமேசை மாநாடு தோல்வியில் முடியுது. நீங்க என்ன போட்டுக்கோங்க, காங்கிரஸ் சார்பாக யாரும் பங்கேற்கவில்லை. சரிங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல முதல் வட்டமேசை மாநாடு நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் தான். சரிங்களா? ஆக்சுவலா அந்த வட்டமேசை மாநாடு எதுக்காகனா இந்த சைமன் குழு வந்து அந்த அறிக்கையை வந்து இவங்க எல்லாம் பேசி ஒத்துக்க வைக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காக தான் வட்டமேசை மாநாடு நடக்கும். ஆனா சைமன் குழுவோட அறிக்கை இங்கேயே வந்து சைமன் குழுவே புறக்கணிச்சிருப்பாங்க இந்தியாவில். ஏன்னா அதுல ஒருவர் கூட இந்தியர் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய ஆதங்கமா இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம். எந்த வருஷம்னா 1931. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இர்வின் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அது வட்டமேசை மாநாட்டுக்கு அடுத்தது இரண்டாவது வட்டமேசை மாநாடு அடுத்த வருஷம் 1931 நடக்கும். ஸோ அந்த வட்டமேசை மாநாட்டுக்கு காங்கிரஸை வந்து பங்கேற்க வைக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஒப்பந்தம். சரிங்களா? காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படிங்கிறது. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் முதல் வட்டமேசை மாநாடு தோல்வியில் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால இரண்டாவது வட்டமேசை மாநாட்டுக்கு இர்வின் என்ன பண்றாருன்னா முயற்சி மேற்கொள்றாரு. சரிங்களா? இரண்டாவது மட்ட விவசாய எப்படியாவது யாராவது காங்கிரஸ் சார்பாக கலந்து கொள்ள வச்சிடணும் அப்படின்ட்டு
இங்க இருந்த சரிங்களா இந்தியாவில் இருந்த இர்வின் பிரபு வைஸ்ராய் வந்து என்ன பண்றாருன்னா முயற்சி மேற்கொள்றாரு சரிங்களா. ஸோ அதன் அடிப்படையில் நடந்த ஒப்பந்தம் தான் காந்தி இர்வின் ஒப்பந்தம் சொல்றோம் சரிங்களா. ஸோ எந்த நாள் கையெழுத்தாகுதுன்னா 1931 மார்ச் 5. சரிங்களா. அடுத்தது ஸோ இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் காந்தி வந்து கலந்து கொள்றாரு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து ஒத்துக்கிறாங்க. ஸோ அந்த காந்தி வந்து கலந்து கொள்ள வைப்பதற்காக 1931 கராச்சியில நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் அதுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்படுது சரிங்களா. இதை எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, அடுத்த பேஜ் போலாம். எழுதிட்டீங்களா? ஓகே. ஸோ அந்த காங்கிரஸ் மாநாட்டில் என்ன பண்றாங்கன்னா, காங்கிரஸ் சார்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக காந்தி அவர்கள் வந்து ஒற்றை பிரதிநிதியாக கலந்து கொள்வார் அப்படிங்கிற அந்த முடிவை வந்து எடுக்கிறாங்க சரிங்களா. ஸோ இந்த முக்கியமாக இந்த ஐஎன்சி மாநாடு நான் ஒன்று சொன்னேன்ல 1931 ஐஎன்சி மாநாடு. ஸோ இந்த அதாவது கராச்சியில் நடந்தது. இந்த கராச்சி மாநாட்டில் இன்னொரு முக்கியமான தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது சரிங்களா. ஸோ என்ன தீர்மானம் பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமை மற்றும் அடிப்படை கடமை சரிங்களா. அது ரிலேட்டடா ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றுறாங்க சரிங்களா. அதே மாதிரி சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியாவோட பொருளாதார கொள்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பார்வையை பற்றியும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுது சரிங்களா. இந்த மாநாட்டுக்கு 1931 கராச்சி மாநாட்டுக்கு யார் தலைமை தாங்கினார்னா, இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சர்தார் வல்லபாய் பட்டேல் சரிங்களா. சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, இவர் தான் வந்து இந்த 1931 கராச்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கினாரு. அந்த கராச்சி மாநாட்டில் அடிப்படை உரிமை அடிப்படை கடமைகள் தீர்மானமும் இந்தியாவோட சுதந்திரத்துக்கு அப்புறம் இருக்கிற பொருளாதார கொள்கையை பத்தின ஒரு பார்வையும் வந்து முன்வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம மூன்றாவது என்னது அடுக்கிற அதாவது 1931 இங்கிலாந்து நடக்க போற 2வது வட்டமேசை மாநாட்டுக்கு காந்தியடிகளை கலந்து கொள்ள வைக்கணும், காங்கிரஸ் சார்பா யாராவது கலந்து கொள்ள வைக்கணுங்கிற தீர்மானமும், அதுல காந்தியை தான் ஒற்றை பிரதிநிதியாக கலந்து கொள்வார் அப்படிங்கிற தீர்மானமும் நிறைவேற்றப்படுது சரிங்களா. ஓகே. ஸோ இந்த காந்தியர்வின் ஒப்பந்தத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அரசியல் கைதிகளை வந்து விடுதலை செய்யணுங்கிற ஒப்பந்தத்தை வந்து காந்தி வந்து முன்வைப்பார். அதாவது இந்த உப்பு சத்தியாகிரகத்துல பங்கேற்ற தியாகிகளை வந்து என்ன பண்ணணும், அல்லது போராட்டக்காரர்களை வந்து நீங்க வந்து விடுதலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து காந்தி முன் வைப்பாரு. அதன் அடிப்படையில சப்போஸ் நீங்க விடுதலை செஞ்சீங்கன்னா நாங்க கலந்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் பேசிஸ்ல தான் வந்து காந்தியடிகள் வந்து ஒத்துப்பாரு. ஸோ ஆனா அதுல பகத்சிங் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாத செயலில் ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ பகத்சிங் பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அந்த தீவிரவாத செயலில் ஈடுபட்டிருப்பாங்க. ஆனா அவங்கள வந்து நாங்க விடுதலை செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத இர்வின் வந்து சொல்லியிருப்பார் சரிங்களா. அதுக்கு காந்தியடிகள் சரின்னு இருப்பார் சரிங்களா. சப்போஸ் காந்தியடிகள் வந்து அவங்களையும் விடுதலை செய்யணும்னு சொல்லியிருந்தா
பகத்சிங் உள்ளிட்ட அவங்களுடைய நண்பர்கள் வந்து தூக்குல வந்து தொங்கியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த வரலாற்றுல வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அதுல முக்கியமா பகத்சிங் அவரது கூட்டாளிகள் மரண தண்டனை குறைக்க இர்வின் வந்து ஒப்புக்கொள்ளவில்லை. சரிங்களா? மறுத்து விட்டார்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆனா அரசியல் கைதிகள் செய்யப்பட்டனர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் காந்தி இர்வின் ஒப்பந்தம். காந்தி இர்வின் ஒப்பந்தத்துக்கு அப்புறம் நமக்கு அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா இரண்டாவது வட்டமேசை மாநாடு. எந்த வருஷம்னா 1931. சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் காந்தி வந்து கலந்து கொள்வார்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதன் அடிப்படையில் காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை பிரதிநிதியாக இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வார். சரிங்களா? செப்டம்பர் 7. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் சைமன் குழுவோட அறிக்கையை பற்றியும் விவாதித்தாங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு விவாதம், முக்கியமான விவாதம் எது பற்றி போச்சுன்னா சிறுபான்மையினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு. சரிங்களா? சிறுபான்மை மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய விவாதமா போச்சு. ஓகே, எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் போலாம். எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் போறேன். சார் சொல்லுங்க. டேட் வந்து செப்டம்பர் 7 தானே சார்? ஆமாங்க, செப்டம்பர் 7. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான விவாதம் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு. சரிங்களா? அதில் காந்தியடிகள் என்ன முன்வைக்கிறாருன்னா பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை விட்டு வெளியேறாத, நீங்க வெளில போகாத வரைக்கும் கண்டிப்பா இந்தியாவில் வகுப்பாத பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா வகுப்பாதத்தை தூண்டி விடுவது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் வந்து குற்றம் சாட்டுறாரு. சரிங்களா? ஆனா இங்கிலாந்து என்ன சொல்றாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனி தொகுதிகள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? அந்த தனி தொகுதிகள் காந்தி என்ன சொல்றாருன்னா தனி தொகுதிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார். சரிங்களா? தனி தொகுதிகள் வழங்கப்பட்டால் தீண்டாமை வந்து நிரந்தரமாக்கப்படும் சொல்றார். காந்தியடிகள் சொல்றார் நிரந்தரமாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்ன காந்தியடிகள் அதை வந்து எதிர்த்தார். சரிங்களா? எதை? இந்த தனி தொகுதியை.
ஓகேங்களா. ஆனா அம்பேத்கர் மற்றும் ஜின்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா கண்டிப்பா தனித்தொகுதி வந்து வேணும்னு சொல்றாங்க. சரிங்களா. தனித்தொகுதிகள் வந்து கண்டிப்பா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா. ஸோ அப்ப இந்திய தலைவர்கள்ட்ட ஒருமித்த கருத்து இல்லை. காந்தி வேண்டாங்கிறாரு, அம்பேத்கரும் ஜின்னாவும் வந்து வேணுங்கிறாங்க. ஸோ அப்ப இந்திய தலைவர்கள்ட்ட ஒருமித்த கருத்து இல்லாதனால அப்ப இருந்த இங்கிலாந்து பிரதமர் யாருன்னா ராம்சே மெக்டொனால்டு. அவர் என்ன சொல்றாருன்னா இந்திய தலைவர்கிட்ட ஒருமித்த கருத்து இல்லாதனால தனித்தொகுதிகள் பற்றி பிரிட்டிஷ் அரசாங்கம் முடிவு செய்யும் சொல்றாரு. சரிங்களா. பிரிட்டிஷ் அரசு வந்து முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து இந்த வட்டமேசை மாநாட்டில் பெருசாக வந்து வெற்றி அடையல, அதனால தோல்வியோட கிளம்புறாரு. ஸோ இம்மாநாட்டில் வந்து முக்கியமாக கலந்து கொண்ட தலைவர்கள் பார்த்தீங்கன்னா மற்ற இந்திய தலைவர் சரோஜினி நாயுடு, அதுக்கப்புறம் மதன் மோகன் மாளவியா. சரிங்களா. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நியமன உறுப்பினர்களாக இருப்பாங்க. இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு நியமன உறுப்பினர்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களாம் கலந்து கொள்வாங்க. சரிங்களா. ஸோ ஏமாற்றத்தோடு காந்தியடிகள் திரும்புறாரு. இரண்டாவது வட்டமேசை மாநாடும் தோல்வியில் முடியுது. எந்த ஒரு ஏன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று நம்ம இந்தியாவுக்கு விடுதலை அந்த ரிலேட்டடாக ஏதாவது பேசுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே பேசலை. ஸோ முக்கியமாக இந்த தனி தொகுதிகள் பற்றி பேசி தலைவர்கள் உள்ள ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை வந்து கிளப்பிடுறாங்க. அதனால தோல்வியில் வந்து முடியுது. காந்தி வந்து இந்தியா திரும்புறாரு. இந்தியா திரும்பினோன்னா மீண்டும் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாரு. சரிங்களா. மறுபடியும் 1932 மீண்டும் சட்ட மறுப்பு இயக்கம் வந்து தொடங்கப்பட்டது. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் காந்தி கைது செய்யப்பட்டதுக்கப்புறம் அவங்களுடைய வைஃப் கஸ்தூரிபா காந்தி அவங்களும் வந்து கைது செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு போராட்டங்கள் நடக்குது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்நிய துணி புறக்கணிப்பு அதெல்லாம் நடக்கும்போது சென்னையில் ருக்மணி லட்சுமி பதி அம்மையார் சரிங்களா அவங்களும் வந்து கைது செய்யப்படுறாங்க. ஸோ இவங்க எதுக்காக கைது செய்யப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்நிய துணி எதிர்ப்பு. சென்னையில் வந்து கைது செய்யப்படுறாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் அடுத்தது நெக்ஸ்ட் போகலாங்களா. நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ ஜஸ்ட் கிங்ஸ் மேலே நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன்னா இந்த வீடியோஸ் அப்படியே அப்லோட் பண்ண தான் போகிறோம். உங்களுக்கு அப்பவும் இருக்கும். அதே மாதிரி இந்த நோட்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவோம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பெருசாக உங்களுக்கு வந்து நோட் பண்ணி வைக்கிறது உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ரிட்டனில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் கிளாஸ் எடுக்கும்போது ஜஸ்ட் கவனிச்சிங்கன்னா அடுத்து நீங்கள் ஒரு ½ hour டைம் ஸ்பெண்ட் பண்ணால் உங்களுக்கு அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா. சார் சொல்லுங்கள் ஜெகதீஷ். சார் கஸ்தூரிபாய் கைது வந்து ருக்மணி லட்சுமி கைது ரெண்டுமே
1931 சார். ஆமா ஆமாங்க. இதை தொடர்ந்து அப்படியே காந்தி ஃபர்ஸ்ட் கைது செய்யப்படுவாரு. சட்டமறுப்பு இயக்கம் மறுபடியும் தொடங்கலாம்னு முடிவு பண்ணுவாங்க. சட்டமறுப்பு இயக்கத்தின் அடிப்படையில போராட்டங்கள் நடக்கும். அந்த போராட்டங்களுக்கு அப்புறம் கஸ்தூரிபா காந்தி, சென்னையில பாத்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருமதி நெல்லி சென்குப்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கைது செய்யப்படுவாங்க. சரிங்களா? அடுத்து 10வது பாயிண்ட் இங்கே எழுதிடுறேன். திருமதி நெல்லி சென்குப்தா கைது, இவங்களை வந்து கைது செய்யப்படுவாங்க. ஸோ இவங்க வந்து முக்கியமா என்னன்னா 1933 நடந்த கல்கத்தா காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியிருப்பாங்க. சரிங்களா? கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுக்கு இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தலைமை. சரிங்களா? அவங்களும் வந்து கைது செய்யப்படுவாங்க. நெல்லி சென்குப்தா யாருன்னா 1933 நடந்த கல்கத்தா ஐஎன்சி காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் போலாம். அடுத்த ஹெட்டிங் பாத்தீங்கன்னா வகுப்புவாத அறிக்கையும் பூனா ஒப்பந்தமும். இது எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1932. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது கேட்டுட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப. சரிங்களா? ஸோ வகுப்புவாத அறிக்கைன்னா என்னன்னா, நம்ம இங்கிலாந்துல 2வது ஒட்டமேசை மாநாட்டுல என்ன பண்ணுவாங்க, தனி தொகுதிகள் வந்து கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு வந்து யாருமே இந்திய தலைவர்கள்ட்ட ஒருமித்த கருத்து இல்லாதனால பெருசா வந்து அதை அமல்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஆனா இங்கிலாந்து பிரதமர் ராம்சே மெக்டொனால்ட் என்ன சொல்லியிருப்பாரு, நாங்களே முடிவு பண்ணி சொல்றோம், இங்கிலாந்து அரசே அது தொடர்பாக ஒரு முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில 1932ல காந்தியடிகள் வந்து சிறையில் இருந்தபோது என்ன பண்றாங்கன்னா வகுப்புவாத அறிக்கை, சரிங்களா, வெளியிட்டார். ஓகேங்களா? வெளியிட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இதன் மூலம் என்ன பண்றாங்கன்னா தாழ்த்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினருக்கு என்ன பண்றாங்கன்னா இடஒதுக்கீடு வந்து வழங்கப்படுது. சரிங்களா? ஆனா இதை வந்து காந்தியடிகள் வந்து எதிர்க்கிறார். சரிங்களா? இது வந்து மறுபடியும் வந்து தீண்டாமையை ஜாஸ்தி பண்ணும், சமூக பிரச்சனைகள் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் வந்து எதிர்க்கிறாரு. சரிங்களா? ஸோ அதனை எதிர்த்து காந்தியடிகள் ஆல்ரெடி சொன்னாங்க ஏரவாடா சிறையில் வந்து இருந்தாருன்னு சொன்னோம். ஸோ அந்த சிறையில இதை எதிர்த்து சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொள்றார். சரிங்களா? வகுப்பாத அறிக்கையை எதிர்த்து சாகும் வரை உண்ணாவிரதம். சரிங்களா? அது 1932 செப்டம்பர் மாதம் தொடங்குறார் காந்தி. ஸோ இதுக்கப்புறம் இந்த முக்கிய தலைவர்கள்லாம் யாரான்னு பார்த்தீங்கன்னா மதன் மோகன் மாளவியா, ராஜேந்திர பிரசாத், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தாழ்த்தப்பட்ட இனத்தின் தலைவராக கருதப்பட்ட B.R. அம்பேத்கர். ஏன்னா அம்பேத்கர் ரொம்ப ஆதரிச்சார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு வேணும், அரசியல் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு ஆதரிச்சாரு. ஸோ அவங்க கிட்ட பேசுறாங்க. ஸோ வேண்டாம், வகுப்பாத அறிக்கை நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஆனா அம்பேத்கரும் என்ன பண்றாரு, ஒத்துக்கல. கண்டிப்பா இது வேணும் அப்படிங்கிறதுல இருக்காங்க. காந்தியடிகளும் இது வந்து எதிர்த்து சாகும் வரை உண்ணாவிரதம் வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப காந்தியடிகளோட உடல்நிலை வந்து ரொம்ப மோசமா போயிட்டு, ஸோ காந்தியடிகளை வந்து ஒரு தேச தலைவரா அப்ப கருதி அவர் வந்து கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தினால அம்பேத்கர் மற்றும் காந்தியடிகள் இடையே ஒரு ஒப்பந்தம் நடக்குது. சரிங்களா? காந்தி மற்றும் அம்பேத்கர் இடையே ஒப்பந்தம் நடக்குது. சரிங்களா? இந்த ஒப்பந்தம் தான் பூனா ஒப்பந்தம் சொல்றோம். சரிங்களா?
ஸோ இந்த ஒப்பந்தத்துல முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தியடிகள் வந்து தனி தொகுதிகள் வந்து வேண்டாம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இடங்கள வந்து அதிகமா குடுங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? தனி தொகுதிகள் வந்து ஒரு பெர்சன்டேஜ் அடிப்படையில குடுப்பாங்க. அந்த மாரிலாம் வேணாம். அவங்களுக்கு வந்து அதிகமான இடங்கள் வந்து ஒதுக்கலாம் அப்படின்னு காந்தியடிகள் ஒத்துப்பாரு. சரிங்களா? தாழ்த்தப்பட்டோருக்கு அதிக இடங்கள் வந்து ஒதுக்கப்பட்டன. எது இந்த பூனா ஒப்பந்தத்தின் அடிப்படையில. ஸோ அதுல கிட்டத்தட்ட 71ல இந்த இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா 71ல கிட்டத்தட்ட 148ஆக உயர்ந்தது. சரிங்களா? ஸோ அதனால இந்த ஒப்பந்தத்தினால காந்தியடிகளும் உண்ணாவிரதத்தை கைவிடுறாரு. ஓகேங்களா? இதுதான் இந்த வகுப்புவாத அறிக்கையும் பூனா ஒப்பந்தமும். சரிங்களா? வகுப்புவாத அறிக்கை வந்து இங்கிலாந்து பிரதமர் ராம்சே மெக்டொனால்ட் அவர்களால் வெளியிடப்படுகிறது. அதுக்கு காந்தி வந்து எதிர்க்கிறாரு. அம்பேத்கர் ஆதரவிக்கிறாங்க. ஸோ இதனால வந்து சாகும் வரை உண்ணாவிரதத்தை வந்து காந்தி வந்து கையில் எடுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் காந்திய வந்து உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டே போகுது. ஸோ அதனால காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த நோக்கோடு காந்தி மற்றும் அம்பேத்கர் இடையே பூனா ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுகிறது. ஸோ அதன் அடிப்படையில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பார்த்தீங்கன்னா அதிகமான இடங்கள் ஒதுக்கீடு செய்கிறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் இதை பற்றி. ஓகே, நெக்ஸ்ட் 3வது வட்டமேசை மாநாடு பார்க்கலாம். மூன்றாவது வட்டமேசை மாநாடு எப்படின்னா 1932ல் நடந்தது. சரிங்களா? ஸோ மூன்றாவது வட்டமேசை மாநாடும் பார்த்தீங்கன்னா பெருசா இங்க யாரும் கலந்து கொள்ள மாட்டாங்க, இந்திய தலைவர்கள் யாரும். சரிங்களா? ஸோ ஏன்னா இங்க சட்டமறுப்பு இயக்கம் பார்த்தீங்கன்னா 2வது முறையா தொடங்கியிருப்பாங்க. அதே மாதிரி வகுப்புவாத பிரச்சனைகள் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த வகுப்புவாத அறிக்கை அந்த ரிலேட்டடா போயிட்டு இருக்கும். ஸோ அதனால மூன்றாவது வட்டமேசை மாநாடும் யாரும் கலந்து கொள்ளவில்லை. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த 3 வட்டமேசை மாநாடுகள்ல விவாதிக்கப்பட்ட முடிவுகள் அடிப்படையில் விவாதிக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் என்ன பண்றாங்கன்னா ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுறாங்க. ஸோ இந்த வெள்ளை அறிக்கை பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுறாங்க. ஸோ இந்த வெள்ளை அறிக்கையின் அடிப்படையில் 1935 இந்திய அரசு சட்டம் இயற்றப்பட்டது. ரொம்ப முக்கியமான சட்டம் 1935 இந்திய அரசு சட்டம். சரிங்களா? இப்போ எதன் அடிப்படையில் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த வெள்ளை அறிக்கை 3 வட்டமேசை மாநாடுகளில் விவாதிக்கப்பட்ட முடிவு, சைமன் குழுவோட அறிக்கை இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் 1935 இந்திய அரசு சட்டம் இயற்றப்பட்டதுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது இந்த 1935 சட்டம் பற்றி பார்க்கலாம். ஹெட்டிங் வந்து 1935
இந்திய அரசு சட்டம். அதான் முதல்ல சொன்னதுதான். சைமன் குழுவோட அறிக்கை, 3 வட்டமேசை மாநாடுகளோட முடிவு, இதன் அடிப்படையில இது கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? சைமன் குழு அறிக்கை 3 வட்டமேசை மாநாடுகள். சரிங்களா? இதன் அடிப்படையில என்ன பண்றாங்க, இந்த இந்திய அரசு சட்டம் கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? ஓகே, இதோட என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருந்துச்சு? முக்கிய அம்சங்கள் என்னென்ன? இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, மாநிலங்கள் அல்லது மாகாணங்கள் சொல்லுவாங்க. மாகாணங்கள் அல்லது மாநிலங்கள தன்னாட்சி. அதே மாதிரி மத்தியில் என்னது, கூட்டாட்சி. மத்தியில வந்து கூட்டாட்சி. சரிங்களா? ஸோ அதாவது மத்தியில வந்து இரட்டை ஆட்சி முறைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1919 ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அதுல பார்த்தீங்கன்னா மாகாணங்கள் வந்து இரட்டையாட்சி முறை வந்து அறிமுகம் செஞ்சிருப்பாங்க. சரிங்களா? ஆனா இந்த 1935 சட்டம் படி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மாநிலங்கள்ல வந்து தன்னாட்சி கொடுத்துட்டு, அதாவது மாகாணங்கள் அல்லது மாநிலம் ரெண்டும் ஒண்ணுதான். கன்ஃபியூஸ் ஆகிக்கணும். மாகாணம் அல்லது மாநிலம் ரெண்டும் ஒண்ணுதான். ஸோ இங்க வந்து தன்னாட்சி கொடுத்து மத்தியில வந்து கூட்டாட்சி அல்லது இரட்டை ஆட்சி முறைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதோட இன்னொரு முக்கியமான அம்சங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, 3வது பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி நீதிமன்றம். சரிங்களா? அதுக்கப்புறம் கூட்டாட்சி ரிசர்வ் வங்கி. ரிசர்வ் பேங்க் சொல்றோம்ல, அது வந்து இந்த அடிப்படையில் தோற்றுவித்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சட்டத்தின்படி பர்மா இந்தியாவிலிருந்து பறிக்கப்பட்டது. சரிங்களா? பர்மா வந்து இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது. பர்மானா தற்போது என்ன சொல்றாங்க, மியான்மர். இதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்கிற விஷயம். எந்த சட்டத்தின் அடிப்படையில் பர்மா வந்து பிரிக்கப்பட்டது? சரிங்களா? ஸோ இதான் வந்து இந்த சட்டத்தில் வந்து முக்கியமான அம்சங்கள்லாம். சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ இந்த சட்டத்தை பற்றி காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? ஸோ காங்கிரஸ் நிலைப்பாடு என்னன்னா, இந்த நேரு என்னன்னு வர்ணிக்கிறார்னா, ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்னன்னு வர்ணிக்கிறார்னா, அடிமை பட்டயம் வர்ணிக்கிறார். சரிங்களா? நேரு வந்து என்ன சொல்றாருன்னா, அடிமை பட்டயம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மற்றவங்க யாருமே பார்த்தீங்கன்னா, வல்லபாய் பட்டேல், ராஜகோபாலாச்சாரி, சத்யமூர்த்தி இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு அதன் அடிப்படையில் 1936 லக்னோ காங்கிரஸ் மாநாடு நேரு அவர்கள் தலைமையில்
நடைபெற்றது. சரிங்களா? ஸோ இந்த சட்டத்தை வந்து வன்மையாக வந்து கண்டித்து நேரு வந்து அறிக்கையெல்லாம் விடுறாரு. இருந்தாலும் ஸோ 1936 மறுபடியும் ஏத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. சரிங்களா? அதாவது ஏத்துக்கிட்டு இதன் அடிப்படையில் தேர்தல் நடக்கும். ஸோ அந்த தேர்தலில் போட்டியிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? தேர்தலில் வந்து போட்டியிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தேர்தல் நடந்திருக்கும். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஹெட்டிங் வந்து காங்கிரஸ் அமைச்சரவை 1937. ஸோ 35 சட்டம் கொண்டு வரப்பட்டு 37 வந்து தேர்தல் நடந்திருக்கும். 37 தேர்தலில் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வெற்றி பெற்றிருப்பாங்க. சரிங்களா? மொத்தம் 11 மாகாணங்கள்ல, மாகாணம்னா மாநிலம் சொல்லுமா, அந்த 11 மாகாணங்கள்ல 7ல காங்கிரஸ் வந்து வெற்றி. சரிங்களா? அதே மாதிரி இந்த 7ல 3 மாகாணங்கள்ல பெரிய ஒரு கட்சியாக காங்கிரஸ் வந்து இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த தேர்தல் முடிவு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு காங்கிரஸ் வந்து இந்தியாவில் ஒரு பலம் வாய்ந்த கட்சியாகவும் ஒரு மக்கள்கிட்ட பெரிய ஆதரவு பெற்ற கட்சியாகவும் வந்து காங்கிரஸ் மாறியதை வந்து இந்த தேர்தல் முடிவுகள் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. சரிங்களா? ஆனா ஆக்சுவலா என்னன்னா இதுல வந்து முஸ்லீம் லீக் வந்து பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்க மாட்டாங்க. ஆனா காங்கிரஸுக்கு ஈக்குவலான ஒரு கட்சியாக முஸ்லீம் லீக்கையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து பார்ப்பாங்க. ஒவ்வொரு முடிவையும் காங்கிரஸ் கிட்ட எப்படி கேட்டு முடிவு செய்யறாங்களோ அதே மாதிரிதான் முஸ்லீம் லீக் கிட்டையும் கேட்டு முடிவு செய்வாங்க. அதை வந்து காங்கிரஸ் வந்து வன்மையாக கண்டிச்சாங்க. ஏன்னா பெரிய கட்சி, நாங்க ஜெயிச்சிருக்கோம், எங்க கிட்ட தான் நீங்க வந்து முடிவு வந்து எடுக்கணும், எங்களுடைய பெரும்பான்மை அடிப்படையில் தான் நீங்க முடிவு எடுக்கணும்னு சொல்லி காங்கிரஸ் வந்து இவங்க கிட்ட ஆங்கிலேயர்கிட்ட சொல்லுவாங்க. ஆனா அதை ஏத்துக்க மறுப்பாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் இஸ்லாம் மக்கள், சரிங்களா, இஸ்லாம் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்குன்ட்டு பெரிய ஒரு ஆதரவு இல்லை, நம்ம அதாவது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி இருக்கும், அந்த கட்சி பெருசா ஜெயிச்சிருக்காது, அதனால நமக்குன்னு பெரிய அளவில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ ஒரு பிரச்சாரத்தை வந்து பரப்பி விடுவாங்க. சரிங்களா? என்ன பொய் பிரச்சாரம் தான் அது. 1936 to 37 தேர்தலுக்கு அப்புறம் இஸ்லாம் ஆபத்தில் உள்ளது அப்படிங்கிற அந்த முழக்கத்தை வந்து முன்வைத்து முகமது அலி ஜின்னா வந்து இதை வந்து பரப்புவார். சரிங்களா? ஸோ இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவராக இருந்த முகமது அலி ஜின்னா அந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம், அதாவது பார்த்தீங்கன்னா இவர் இந்த அலி ஜின்னாவோட 14 அம்ச கோரிக்கையை வந்து காங்கிரஸ் ஏத்துக்க மறுத்ததுனால ஜின்னா வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா இஸ்லாம் மக்களுக்கும் தனியா ஒரு நாடு கோரிக்கை அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வந்துருவாரு. அதனால இஸ்லாமுக்கு ஆதரவாக என்ன பண்ணுவாருன்னா காங்கிரஸுக்கு எதிராகவும் இவர் என்ன பண்றாரு, இஸ்லாம் ஆபத்தில் உள்ளது அப்படிங்கிறது வந்து பரப்புறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஆயிரத்தி 1936, 37 தேர்தல் இந்திய பிரிவினைக்கு முக்கியமான காரணமா இருந்ததுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஹெட்டிங் வந்து மீட்பு நாள். 1939 டிசம்பர் 22. மீட்பு நாள்னா ஒன்றும் இல்லை,
அதாவது பார்த்தீங்கன்னா, 2வது உலகப் போர் வந்து தொடங்கிரும். 1939ல 2வது உலகப் போர் தொடங்கும். சரிங்களா? 2வது உலகப் போர்ல அ எப்படி 1 உலகப் போர்ல நம்ம வந்து ஆங்கிலேயருக்கு ஆதரவாக செயல்பட்டோமோ, அதே மாரி இந்த டைமும் இந்திய ராணுவம் அந்த பணியில புரியறவங்க, இங்கிலாந்துக்கு ஆதரவா செயல்படணும்னு சொல்ட்டு, அப்ப இருந்த காங்கிரஸ் கட்சி ஆல்ரெடி சொன்னோம் பலம் வாய்ந்த கட்சியாக இந்தியால வந்து திகழ்ந்தது. அந்த கட்சிய வந்து முடிவு செய்யாமயே இங்கிலாந்து நாடாளுமன்றம் என்ன பண்ணுவாங்கன்னா, பங்கேற்பாங்க. இந்தியா வந்து 2ஆம் உலகப் போர்ல ஆங்கிலேயர் வந்து இங்கிலாந்து சார்பா பங்கேற்பாங்கன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடுறாங்க. அதை வந்து கண்டித்து காங்கிரஸ் வந்து என்ன பண்றாங்க, அந்த 7 மாகாணங்கள்ல வெற்றி பெற்ற பிரதிநிதிகள் வந்து தங்களுடைய பதவிய வந்து துறந்துடுறாங்க. சரிங்களா? எல்லாம் ராஜினாமா செஞ்சு வெளில வந்துடுறாங்க. இந்த ராஜினாமா செஞ்சு வெளில வந்த அந்த நாளை கொண்டாடுற விதமா ஜின்னா வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த மீட்பு நாளா கொண்டாடுவார். சரிங்களா? இது எங்களுக்கு மீட்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா வந்து என்ன பண்ணுவாரு, இத வந்து வரவேற்று காங்கிரஸ் வந்து அமைச்சரவை வந்து பதவி விலகுனத வந்து வரவேற்று, ஜின்னா வந்து கொண்டாடுனது அந்த மீட்பு நாள். அதான் வந்து 1939 டிசம்பர் 22. சரிங்களா? ரொம்ப முக்கியம். ஓகே. என்ன டீட்டெயில் வந்து எழுதிக்கலாம். 1939ல 2ஆம் உலகப் போர் ஆரம்பம். சரிங்களா? அதுல இந்திய பிரதிநிதிகளை வந்து கலந்தாலோசிக்காம அப்ப இருந்த லின்லித்கோ பிரபு, சரிங்களா? பிரபு என்ன பண்றாருன்னா, இந்தியா வந்து இப்போரில் வந்து இங்கிலாந்துக்கு ஆதரவாக ஈடுபடும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். அறிவிப்பு செய்கிறாரு. அதை வந்து காங்கிரஸ் வந்து வன்மையா கண்டித்து, சரிங்களா? காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்யறாங்க. எங்களை வந்து கலந்தாலோசிக்காம பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ராஜினாமா செய்யறாங்க. இந்த காங்கிரஸ் ஆட்சி வந்து முடிவுக்கு வந்ததை டிசம்பர் 22ஆம் நாள முஸ்லீம் லீக் வந்து மீட்பு நாளாக கொண்டாடியது. சரிங்களா? அதனால இது முக்கியமா யார் சொல்லியிருப்பாருன்னா முகமது அலி ஜின்னா தான் கேட்டுக்கொண்டிருப்பார். சரிங்களா? முகமது அலி ஜின்னா தான் வந்து கொண்டாடும்படி கேட்டுப்பார். சரிங்களா? மீட்பு நாளா கடைபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த மீட்பு நாள். சரிங்களா? ஓகே. அடுத்தது போலாங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் நன்கொடைன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் நன்கொடை அல்லது ஆகஸ்ட் ஆஃபர் இங்கிலீஷ்ல ஆஃபர் சொல்லுவாங்க. சரிங்களா? 1940 வருஷம். ஆகஸ்ட் ஆஃபர்னா என்னன்னா, இவங்க வந்து ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்கன்னா, போர்ல வந்து பங்கேற்க மாட்டோம்னு சொல்லுவாங்களா, இந்தியாவை சார்ந்த வீரர்கள்
அதாவது காங்கிரஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு பதவி விலகி இருப்பாங்க. ஸோ அவங்கள சமாதானப்படுத்தும் விதமாக 1940 ஆகஸ்ட் மாசம் ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாங்க. சரிங்களா? யாரு வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லின்லித்கோ வந்து வெளியிடுறாரு. சரிங்களா? வைஸ்ராயா இருந்த லின்லித்கோ வெளியிடுறாரு. ஸோ அதை தான் நம்ம ஆகஸ்ட் ஆஃபர்னு சொல்றோம். ஸோ அதில் வந்து சில சலுகைலாம் கொடுத்துருப்பாரு. நீங்க வந்து பங்கேற்றுக்கிட்டீங்கன்னா, 2ஆம் உலகப் போர்ல பங்கேற்றுக்கிட்டீங்கன்னா ஆதரவாக பிரிட்டனுக்கு ஆதரவாக பங்கேற்றுட்டா உங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் செய்யறோம். டோமினியன் அந்தஸ்து கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு வந்து நீங்க வந்து உருவாக்கிக்கிறதுக்கு உங்களுக்கு வழிவகை செஞ்சு தரோம். அப்புறம் வந்து பிரிட்டிஷ் காமன்வெல்த்தின் ஒரு பகுதியாக இருக்கும் இந்தியா அப்படின்லாம் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் இந்த அறிவிப்பு வந்து நிராகரிக்கிறாங்க. சரிங்களா? அதுதான் வந்து ஆகஸ்ட் நன்கொடை. ஸோ உள்ள இருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் உலகப் போர்ல இங்கிலாந்து வந்து ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்லுவோம். 2ஆம் உலகப் போர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, பிரிட்டனுக்கு அந்த சார்ந்த அந்த நாடுகள் வந்து தோல்வியை கண்டுக்கிற மாதிரி போவாங்க. அதனால லின்லித்கோ வந்து அறிவிப்பார். அது யார் அறிவிச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆகஸ்ட் நன்கொடை அல்லது ஆகஸ்ட் ஆஃபர் வந்து யாரு அறிவித்தார்கள் அப்படின்னா லின்லித்கோ பிரபு வைஸ்ராய் அறிவிக்கிறார். சரிங்களா? எதுக்காக அறிவிக்கிறாரு? 2ஆம் உலகப் போரில் இந்தியா இங்கிலாந்திற்கு ஆதரவாக செயல்பட்டால் சில சலுகைகளை நாங்க வழங்குறோம் போருக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதை தான் நம்ம ஆகஸ்ட் ஆஃபர் சொல்றோம். ஸோ எப்போ வெளியிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1940 ஆகஸ்ட் 8. ரொம்ப முக்கியமான தேதி. ஓகே. ஸோ அது என்னென்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆகஸ்ட் ஆஃபரில் என்னென்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டோமினியன் அந்தஸ்து. அதுக்கப்புறம் அரசியலமைப்பு முறை உருவாக்கம். பிரிட்டிஷ் காமன்வெல்த்தில் இந்தியா ஒரு பகுதி. ஸோ இதெல்லாம் சொல்றாங்க. ஸோ இது வந்து காங்கிரஸ் அப்புறம் முஸ்லீம் லீக் இது நிராகரிக்கிறாங்க இந்த அறிவிப்பை. ஓகேங்களா? அடுத்தது ஸோ அவ்வளோதான் அந்த இதில். சரிங்களா? சார் சொல்லுங்க. எழுதிக்கிறேன் சார். ஓகே. சொல்லுங்க சார். ஓகே. ஸோ அதான் நமக்கு ஆகஸ்ட் ஆஃபர். சரிங்களா?
உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரோம் அப்படின்னு சொல்லி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நம்மள இது பண்றாங்க. சரிங்களா? அடுத்தது தனிநபர் சத்தியாகிரகம் 1940 அதுவும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லின்லித்கோவோட ஆகஸ்ட் அறிக்கை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர்கிட்ட பெரிய ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தல. அதாவது காங்கிரஸ் தலைவர்கிட்ட பெருசா ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தல. சரிங்களா? என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆக்சுவலா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1930லயே டோமினியன் அந்தஸ்து, அதாவது 29லயே டோமினியன் அந்தஸ்து கேட்டிருப்பாங்க. 1 இயர் டைம் கொடுத்திருப்பாங்க. ஆனா இவங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து ஒத்துக்காம, இப்ப வந்து நான் உங்களுக்கு டோமினியன் அந்தஸ்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழித்து நான் உங்களுக்கு டோமினியன் அந்தஸ்து தகுதி வந்து குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால இது வந்து இவங்க வந்து கண்டிப்பா செய்ய மாட்டாங்கன்ட்டு காங்கிரஸ் வந்து தலைவர்கள் வந்து சொல்றாங்க. சரிங்களா? அதனால அடுத்த ஒரு போராட்டத்தை நம்ம துவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல வந்து முடிவு செய்யறாங்க. சரிங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து காந்தி வந்து கேட்குறாங்க. சரிங்களா? அடுத்து ஒரு போராட்டத்தை வந்து துவங்கணும்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஏன்னா 1930ஓட நமக்கு என்னது முடிஞ்சது. உப்பு சத்தியாகிரகம். அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் பெருசா நமக்கு எந்த போராட்டம் பெருசா பண்ணல. அதனால இந்த லின்லித்கோவோட அறிவிப்பு வந்து ரொம்ப கடுமையாக மன உளைச்சலை ஏற்படுத்தி அடுத்த போராட்டத்துக்கு போலான்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி போர், ஏன்னா 2ஆம் உலக போர் நடந்துட்டு இருக்கிறதுனால போரை வந்து கருத்தில் கொண்டு மக்களுக்கும் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காந்தியர்கள் என்ன பண்றாருன்னா தனிநபர் சத்தியாகிரகத்தை வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து மக்கள் இயக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இந்த தனி நபர் சத்தியாகிரகத்தை சரிங்களா முடிவு செய்யப்படுது. சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில முதல் தனிநபர் சத்தியாகிரகி யார் வந்து முதலாக அந்த தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கினாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும், ஆச்சாரிய வினோபாவே. சரிங்களா? பூமிதான இயக்கம் இவர் தான் வருவாரு. ஸோ முதல் தனி நபர் சத்தியாகிரகி யாருன்னா ஆச்சாரிய வினோபாவே. சரிங்களா? 1940 அக்டோபர் 17. சரிங்களா? வார்தாக்கு பக்கத்துல பவுனார் அப்படிங்கிற கிராமம். அங்கதான் வந்து இவர் வந்து தன்னுடைய தனிநபர் சத்தியாகிரகத்தை மேற்கொண்டார். சரிங்களா? யாரு? ஆச்சாரிய வினோபாவே. ஸோ அதனால இவரை வந்து கைது செய்யறாங்க. அக்டோபர் மாதம் அதே மாதத்தை வந்து கைது செய்யறாங்க. 3 மாதம் சிறை தண்டனை வந்து விதிக்கப்பட்டது இந்த ஆச்சாரிய வினோபாவேக்கு. சரிங்களா? கைது மற்றும் 3 மாத சிறை. அடுத்தது அடுத்த சத்தியாகிரகி தனிநபர் சத்தியாகிரகி யாருன்னா ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? நேரு அவர்கள் தான் வந்து அடுத்தது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒருத்தங்களா சத்தியாகிரகம் வந்து பண்ணி தனிநபர் சத்தியாகிரகம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு இயக்கமாக மாறுது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகம் பொறுத்த வரைக்கும்
தென்னரசு சத்தியாகிரகம் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஒரு அறிவுக்கு ஒவ்வாதது, இது தேவையில்லாத ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து தலைவர்கள்லாம் சொல்றாங்க. ஆனா இது என்னதான் தேவையில்லாத ஒரு போராட்டமா இருந்தாலும், அந்த டைம்ல 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருந்த டைம்ல இது வந்து ஒரு முக்கியமான ஒரு போராட்டமாக பார்க்கப்பட்டது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தனிநபர் சத்தியாகிரகம் பெருசாவே வெற்றியும் பெறல. அதனால இந்த தனியார் சத்தியாகிரகம் வந்து நிறுத்திக் கொள்ளப்பட்டது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தனிநபர் சத்தியாகிரகம் முடிவுல நாட்டின் பாதுகாப்புக்காக மக்களை திரட்டும் பணி ஜவஹர்லால் நேருவிடம் ஒப்படைக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் காங்கிரஸ்ல முடிவு பண்ணி நம்ம வந்து ஆங்கிலேயர்களுக்கு, ஏன்னா 2ஆம் உலகப் போர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல மற்ற, அதாவது இந்தியாவுக்கு, அதாவது ஆங்கில அரசுக்கு ஆப்போசிட்டா செயல்படுற நாடுகள் வந்து போர் செஞ்சா இந்தியாவும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கருதின இந்திய தலைவர்கள், நம்மளும் இங்கிலாந்துக்கு ஆதரவா செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அதன் அடிப்படையில உடனடியாக ஆங்கிலேய அரசு சில சலுகைகளை வந்து கொடுக்குறாங்க இந்தியாவுக்கு. சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில தான் ட்ரிப்ஸ் தூதுக்குழுன்னு ஒரு தூதுக்குழு வந்து போடுறாங்க. சரிங்களா? அடுத்த பேஜ்ல நான் சொல்றேன் என்னன்ட்டு. சரிங்களா? போர் முயற்சி பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து பங்கேற்க முன்வராங்க. அதனால சில அரசியல் சலுகைகள் வந்து வழங்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த அரசியல் சலுகை வழங்கப்பட்டது. அதுக்கு ஒரு குழு போடுறாங்க. அது அதன் அடிப்படையில் வந்த குழு தான் கிரிப்ஸ் தூதுக்குழு சொல்லுவாங்க. அந்த கிரிப்ஸ் தூதுக்குழு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பத்தி பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு. சரிங்களா? லாகூர் தீர்மானம் மற்றும் தனிநாடு கோரிக்கைன்னு சொல்லிட்டு முஸ்லீம் லீக் வந்து ஒரு கோரிக்கை வந்து வச்சிருப்பாங்க. அதை பத்தி பார்க்கலாம். கிரிப்ஸ் தூதுக்குழு பார்த்தீங்கன்னா எந்த வருஷம்னா 1942. அதனால் இங்கே எழுதிக்கோங்க. நம்ம அடுத்த அதை பத்தி டீட்டெயிலாக பார்க்கும்போது என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லாகூர் தீர்மானம் தனிநாடு கோரிக்கை. எந்த வருஷம்னா 1940. ஸோ ஆல்ரெடி சொன்னோம், முஸ்லீம்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு நாடு வேணுங்கிறத முஸ்லீம் லீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரமான ஒரு கொள்கையை வந்து வச்சு செயல்படுவாங்க. சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் இந்த லாகூர் மாநாடு, முஸ்லீம் லீக் மாநாடு 1940 மார்ச் 23 நடந்தது. சரிங்களா? அதுல தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். அந்த தீர்மானங்கள்ல கண்டிப்பா வந்து தனிநாடு வேணுங்கிற இந்த தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த தனிநாடு கோரிக்கை வந்து எப்ப இருந்து வந்தது? ஸோ 1940 தான் இது ஸ்டார்டிங்கா அப்படின்னா கிடையாது. ஸோ அது எப்ப இருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1930 முஸ்லீம் லீக்
முஸ்லீம் லீக் மாநாடு 1930 நடந்திருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத்ல. சரிங்களா? அகமதாபாத்ல நடந்திருக்கும். அதுல இக்பால் அப்படிங்கிற ஒரு கவிஞர் இக்பால் அப்படிங்கிறவரு ஃபர்ஸ்டே வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா? என்னன்னா, நான் வந்து வடமேற்கு இந்திய எல்லையில முஸ்லீம் அரசை காண விரும்புவதாக கூறியிருப்பார். சரிங்களா? இருக்க பாகிஸ்தான் தான் வடமேற்கு இந்திய எல்லையில் முஸ்லீம் அரசை காண விரும்புவதாக கூறியிருப்பார். யாரு? இக்பால். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் முஸ்லீம் லீக், அதாவது வந்து தனிநாடு கோரிக்கையா ஒரு முழு மனதாக சொல்லாம ஒரு மறைமுகமா சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் 1930லயே. சரிங்களா? அது கண்டினியூஸா வந்தது 1940ல தீர்மானமாவே கொண்டு வந்திருப்பாங்க. எங்களுக்கு தனிநாடு வேணுங்கிற தீர்மானமே கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பல்வேறு தலைவர்கள் வந்து முஸ்லீம் தலைவர்கள் வந்து எங்களுக்கு தனிநாடு கோரிக்கை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரஹமது அலி. சரிங்களா? அவரும் பார்த்தீங்கன்னா இருநாடு கொள்கை, முஸ்லீம் லீக்கோட அடிப்படைன்னு சொல்லியிருப்பாரு. முஸ்லீம் லீக்கோட அடிப்படை கொள்கையே எங்களோட இருநாடு கொள்கை தான் அப்படிங்கிறத ரஹமது அலி சொல்லியிருப்பாரு. சரிங்களா? இந்த மாதிரிலாம் நிறைய வந்து சொல்லி அதுக்கப்புறம் 1940ல லாகூர் தீர்மானத்தின் அடிப்படையில இருநாடு கொள்கை வந்து கண்டிப்பா வேணும்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்தது இன்னொருத்தர் ஒன்று சொல்லியிருப்பாரு, அதையும் எழுதிக்கோங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் வாசிர் ஹாசன். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்பரந்த கண்டத்தில் வாழும் இந்துக்களும் முஸ்லிம்களும் இரண்டு சமூகங்கள் அல்ல, ஆனால் பல வழிகளில் இரு நாட்டினர் என கருதல் வேண்டும் சொல்லியிருப்பார். சரிங்களா? சார் வாசிர் ஹாசன் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பார். ஸோ நாங்கள் வந்து சமூகங்கள் கிடையாது, இரண்டு நாட்டினர் அப்படின்னு அவரே எப்போ சொல்லியிருப்பாருன்னா 1937 சொல்லியிருப்பார். ஸோ முக்கியமாக இந்த லாகூர் தீர்மானம் அல்லது முஸ்லீம் லீக்கோட தனிநாடு கோரிக்கை தான் எப்போனா 1940. சரிங்களா? அது எங்க நடந்த மாநாடுனா லாகூர் மாநாடு. அவ்வளோதான். அது தேவை. அது எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1930லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரிங்களா? அதான் இங்க பார்த்தோம். ஸோ அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் தூதுக்குழு. ஸோ 1942. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் வந்து 2ஆம் உலகப் போரில் நாங்கள் வந்து பங்கேற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் சில சலுகைகள் வந்து உடனடியாக கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி தான் வந்து கிரிப்ஸ் தூதுக்குழு வரும். சரிங்களா? ஸோ அந்த கிரிப்ஸ் தூதுக்குழு என்ன பண்ணாங்க, என்னென்ன கொடுத்தாங்க இந்தியாவுக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சரிங்களா?
ஸோ ஏன் கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்னா இதோட தலைவராக இருந்தவர் தூதுக்குழு, இந்த தூதுக்குழுவோட தலைவராக இருந்தவர் பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் அப்படிங்கிறவர் தான். அவரோட முழு பேர் பார்த்தீங்கன்னா சர் ஸ்ட்ராபோர்ட் கிரிப்ஸ். இவர் தான் வந்து தலைமை. சரிங்களா? எப்போ இந்தியா வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1942 மார்ச் மாதம் 22ஆம் நாள் இந்தியா வந்தாங்க. சரிங்களா? இந்தியாவுக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி இந்த கிரிப்ஸ் தூதுக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து இந்தியாவுக்கும் சீக்கிரம் வந்து சுயாட்சி வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு முன்மொழிவு வந்து இந்த ஸ்ட்ராபோர்ட் கிரிப்ஸ் வந்து சொல்றாரு. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க என்னென்ன இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு என்னென்ன வழங்க முன் வந்தது. சரிங்களா? என்னென்ன முடிவுகள் வந்து வழங்க முன் வந்தாங்க இந்தியாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போருக்கு பின் தன்னாட்சி. தன்னாட்சினா டொமினியன் பகுதி. தனிநாடு கோரிக்கை வந்து வைக்கிறாங்கல்ல, யாரு? முஸ்லீம் லீக் வைக்கிறாங்க. ஸோ அப்ப தனிநாடு கோரிக்கை உருவாக்க அல்லது ஏற்க பிரிட்டிஷாருடன் தனி ஒப்பந்தம். பிரிட்டிஷாரோட தனி ஒப்பந்தம். அதுக்கப்புறம் அடுத்த பேஜ் படிக்கிறேன். ஸோ இதை நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்த பேஜ். போரின் போது சார் ஒரு நிமிஷம். சரி எழுதி சொல்லுங்க. ஓகே எழுதிட்டீங்களா? இல்ல இல்ல எழுதிட்டீங்களா? சரி. போரின் போது பாதுகாப்புத்துறை வந்து பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க வந்து முன் வராங்க, கோரிக்கை அதாவது இந்த இந்த சலுகைலாம் கொடுக்கலாம்னு சொல்லி முன் வராங்க. ஆனால் இதையும் என்ன பண்றாங்க, காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீக் பார்த்தீங்கன்னா நிராகரிக்குது. சரிங்களா? ஸோ இதை வந்து காந்தியடிகள் எப்படி வந்து சொல்றாருன்னா, இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவோட அறிக்கையை இது வந்து கேட்டிருக்காங்க, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. திவாலாகும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை. ஒரு வங்கி திவால் ஆயிட்டு இருக்கு. ஆனா அந்த வங்கிக்கு வந்து நீ வந்து அந்த வங்கி பேர்ல ஒரு நீ செக் கொடுக்குற, எப்போ பின்னாடி டேட் போட்டு, இப்போ திவால் ஆயிரும், அது கண்டிப்பா அது நடக்காதுங்கிறத சொல்றாரு. அந்த காசோலை வேஸ்ட் அப்படிங்கிறத காந்தியடிகள் சொல்றாரு. ஸோ அதே மாதிரி இதையே நேரு வந்து என்ன சொல்றாருன்னா, நான் முதலாக இவ்வரைவை வாசித்த போது
வரைவை வாசித்த போது கடுமையான மன அழுத்தத்திற்கு உட்பட்டேன்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாருன்னா நேரு அவர்கள் வந்து சொல்றாரு. சரிங்களா? இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவோட அந்த முக்கியமான அந்த அறிக்கைகளை இவங்க 2 பேரும் அவ்வாறு விமர்சிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் கிரிப்ஸ் தூதுக்குழு பத்தி நமக்கு. சரிங்களா? முக்கியமா நம்ம வந்து இங்கிலாந்து நம்ம மேல, அதாவது இந்தியா மேல போர் தொடுக்கும், அதாவது இங்கிலாந்து தான் நம்மள ஆட்சி செய்யறாங்க. அதனால இங்கிலாந்துக்கு ஆப்போசிட்டா செயல்படுற ஜப்பான் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மேலயும் போர் தொடுப்பாங்க. அதனால நம்ம வந்து ஆங்கிலேயருக்கு ஆதரவாக செயல்படலாம்னு சொல்லி காங்கிரஸ் முடிவு பண்ணுவாங்க. ஸோ ஓகே, அப்படி முடிவு செஞ்சா உங்களுக்கு நாங்க சில சலுகைகளை கொடுக்குறோம்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்ததுனால அந்த சலுகைகள் வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு வராங்க. சரிங்களா? அந்த கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து பெரிய அளவுல எதையும் கொடுக்கல. அதனாலதான் இவங்க 2 பேரும் இவ்வாறு விமர்சிச்சிருக்காங்க. சரிங்களா? அவ்வளவுதான் கிரிப்ஸ் தூதுக்குழு பத்தி நமக்கு. அடுத்தது இதையெல்லாம் பார்த்துட்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து தொடங்குறாங்க காங்கிரஸார். அடுத்த ஹெட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இயர். சரிங்களா? வெளியேறு இயக்கம் 1942. சரிங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமா இந்த 1920, அதாவது 1930, 1942 இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப கேட்குற கொஸ்டின்ஸ். சரிங்களா? உப்பு சத்தியாகிரகம் 1930, வெள்ளையனே வெளியேறு இயக்கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் 1920. சரிங்களா? இந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. அதனால நல்லாவே இதெல்லாம் எப்பவுமே எப்ப கேட்டாலும் மறக்கவே கூடாது. சரிங்களா? அதுல நடந்த நிகழ்வுகளும் அப்படிதான். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தான் 1942. ஸோ என்னன்னா இவங்க எப்படி இருந்தாலும் விடுதலை கொடுக்க போறது இல்லை, இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் வந்து கொடுக்க போறது இல்லை. அதனால நம்ம வந்து பெரிய அளவுல ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுக்கலாம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து இது பண்றாங்க. சரிங்களா? அதனாலதான் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து கொண்டு வராங்க. சரிங்களா? ஓகே. ஸோ காந்தியடிகள் வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை வந்து துவங்க தயாராகிறார். ஃபர்ஸ்ட் சரிங்களா? இவர் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா? அதுக்கு முன்னாடியே சில தலைவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்பட்டாங்க. ஆனா இந்திய அளவுல ஒரு மாபெரும் போராட்டமாக இந்த போராட்டத்தை எடுத்து செல்ல முடிவு செய்யறாங்க. அதுக்காக 1942 ஜூலை 14ஆம் நாள் வார்தால, சரிங்களா, வார்தால நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழுல சட்டமறுப்பு இயக்கம், அதாவது இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து தொடங்க தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில நெக்ஸ்ட் பேஜ் போனாங்களா? ஸோ இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்குவதற்கு முக்கியமான காரணங்களா இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு, சரிங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிலாந்தோட செயல்பாடுகள், சரிங்களா, மோசமான செயல்பாடுகள். இந்த 2 தான் காரணமா இருக்கும் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்காக. சரிங்களா? இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல காந்தியடிகள் மக்களை அது வரைக்கும் அகிம்சையா போராடணும் அப்படின்னு சொன்ன காந்தியடிகளே இந்த டைம்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா செய் அல்லது செத்துமடின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? செய் அல்லது செத்து மடி அப்படின்னு சொல்லி ஒரு முழக்கத்தை வந்து காந்தியடிகள் வந்து
மக்களை நோக்கி சொல்லியிருப்பார். இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்கக்கா டிஎன்பிசியில். சரிங்களா, செய்யறதுல சேர்த்து முடி எந்த போராட்டம் யார் சொன்னா? சொல்லுங்க சார். காந்தியடிகளுக்கு அகிம்சைக்கான அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்காம போனதுக்கு இதுதானா சார் காரணம்? அப்படி இல்ல, நோபல் பரிசை பொறுத்த வரைக்கும் யார் உயிரோட இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நோபல் பரிசு கொடுப்பாங்க. நோபல் பரிசோட முக்கியமான ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ரூலே உயிரோட இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த பரிசு கொடுக்கப்படும். இறந்த யாருக்குமே நோபல் பரிசு கொடுக்க மாட்டாங்க, கொடுத்ததும் கிடையாது இது வரைக்கும். சரிங்களா, கண்டிப்பா காந்தியடிகள் உயிரோட இருந்திருந்தாருன்னா அவருக்கு நோபல் பரிசு கொடுத்திருந்திருப்பாங்க, அமைதிக்கான நோபல் பரிசு. அவர் எதிர்பாராத விதமாக சுட்டுக் கொல்லப்பட்டார். சரிங்களா, சோ இந்திய சுதந்திரம் அடைந்த ஒரே ஆண்டுல அவர் சுட்டுக் கொல்லப்பட்டுட்டாங்க. சரிங்களா, அதனாலதான் அவருக்கு கிடைக்கல. ஓகே. செய்யல செத்துமடி மக்களை நோக்கி காந்தியடிகள் மாதிரி சொல்றாரு. சரிங்களா, அந்த போராட்டத்தை தீவிரமாக போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம இதை வரலாற்றில் ஆகஸ்ட் புரட்சின்னு சொல்லுவாங்க. ஆகஸ்ட் புரட்சி என்று அழைக்கப்படும் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தான். ஸோ இதன் அடிப்படையில் இந்த போராட்டம் தொடங்குறதுனால நிறைய பேர் கைது செய்யப்படுறாங்க. முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டதுக்கப்புறம் பெரிய அளவில் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வன்முறைலாம் நடக்கும். சரிங்களா, அதெல்லாம் நம்ம பெருசாக அதெல்லாம் தேவையில்லை, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சரிங்களா, ஸோ இதில் யாரெல்லாம் முக்கியமான பங்காற்றவங்க யாருன்னு எழுதிக்கலாம். அருணா ஆசப் அலி அப்படிங்கிற ஒரு பெண் சோசியலிச தலைவர் பார்த்தீங்கன்னா முக்கிய பங்காற்றி இருப்பாரு. அதே மாதிரி இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா யாருன்னா உஷா மேத்தா. இவங்க இருப்பாங்கன்னா பம்பாயில இருந்து ரகசிய வானொலி ஒளிபரப்பு செஞ்சு அதன் மூலமா என்ன பண்ணிருப்பாங்கன்னா மக்கள்கிட்ட தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருப்பாங்க. சரிங்களா, இந்த வானொலி ஒளிபரப்பு அப்பவே பாத்தீங்கன்னா மதராஸ் வரை கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பம்பாயில இருந்து ஆரம்பிச்சது மதராஸ் வரை கேட்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ முக்கியமாக எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்க, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, ஸோ எல்லா கட்சிகள்னா பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், அதுக்கப்புறம் இவங்க சுபாஷ் சந்திர போஸோட ஃபார்வர்ட் பிளாக், கட்சி, அப்புறம் சோசியலிஸ்ட் கட்சிகள், இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முக்கியமான ஆதரவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் லின்லித்கோ இந்த போராட்டத்துக்கு அப்புறம் அவங்கள இங்கிலாந்து கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு இதெல்லாம் வேவல் பிரபு வந்திருப்பாங்க. சரிங்களா, அவரோட முழு பேர் ஆர்கிஃபால்ட் வேவல். வேவல் பிரபு இவர் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையே நடத்துவார்.
சரிங்களா. இவர் எப்ப பதவியேற்றிருப்பார்னா 1943ல பதவியேற்றிருப்பார். ஆர்கிஃபால்ட் வேவல் பிரபு அப்படிங்கிறவர் அடுத்து பதவியேற்றிருப்பார். ஸோ இதுலயே இன்னொன்று எழுதிக்கோங்க, இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தோட இன்னொரு போராட்டம் எவ்வளவு வேணா எழுதிக்கோங்க. ராயல் இந்திய கடற்படை கழகம். இது எந்த வருஷம்? 1946. இருக்கு 42, இது 46. என்னன்னா அப்ப நம்மகிட்ட இந்திய வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேய கடற்படையிலும் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்ப முக்கியமா ஒருத்தர் சரிங்களா, பிசி தத். இவர் பாத்தீங்கன்னா மாலுமியா பணியாற்றிட்டு இருக்காரு. எந்த கப்பல் பாத்தீங்கன்னா HMIS தல்வார் அப்படிங்கிற கப்பல் மாலுமி தான் இவரு. சரிங்களா. இவர் வந்து பாத்தீங்கன்னா கப்பலோட சைட்ல வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. சரிங்களா. ஸோ இதனால அந்த கப்பல்ல பணியாற்ற இவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி விடுறாரு. அதனால கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மாலுமிகள் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிசி தத்து வந்து கைது செய்யப்படுறாரு. சரிங்களா. இதனால மறுபடியும் 1946 பிப்ரவரி 18ல பெரிய அளவில் ஒரு போராட்டம் வந்து நடக்குது. சரிங்களா. இந்த போராட்டம் வந்து மறுபடியும் எல்லா சிப்பாய்களுக்கும், அதாவது படைத்தளத்தில் இருந்த எல்லா சிப்பாய்களுக்கும் வந்து பரவுறதுனால பம்பாய் நகர்ல வாகனங்கள்ல இந்த காங்கிரஸ் வந்து கொடியை அசைச்சிட்டு காங்கிரஸ் கொடியை வந்து அசைத்து எல்லாம் வந்து வாகனங்களை ஊர்வலமா போறாங்க. சரிங்களா. ஸோ பம்பாய் முழுவதுமாக போராட்டம் வந்து வெடிக்குது. ஸோ அந்த என்னதான் பண்ணாலும் பம்பாயில் இருந்த அந்த போராட்டத்தை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அடக்கிடுறாங்க. சரிங்களா. ஸோ அதான் பிசி தத் வந்து எதுக்காக கைது செய்யப்படுறாரு, ராயல் இந்திய கப்பற்படை கழகம் தான் என்ன, அவ்வளோதான் இங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல தேவை. அதனால கடும் அடக்குமுறைக்கு பின்பு போராட்டம் வந்து ஒடுக்கப்பட்டது. இதுல பிசி தத்துங்கிறது யாரு, அவர் என்ன பண்ணாரு, இந்திய ராயல் கப்பற்படை கழகம் மட்டும் தான் நம்ம எக்ஸாம் பண்ணி பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கு. சரிங்களா. இந்திய சுதந்திர போராட்டம் இன்னுமே கொஞ்சம் இருக்கு. அதை முடிச்சுட்டு நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடா என்ன நடந்துச்சுங்கிறதையும் பார்க்கணும். சரிங்களா. கிளாஸ் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும். மறுபடியும் இந்த வீடியோ நம்ம இதில் போடுறோம், யூடியூப்ல போடும்போது அது நல்லா பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த நோட்ஸை நான் குரூப்ல